ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணோம்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? என்ன ஃப்ரிக்ஷன் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து லெக்சர் நம்பர், இந்த நமக்கு லெக்சர் நம்பர் லாஸ் ஆஃப் மோஷனில் லெக்சர் நம்பர் 12ஆ கரெக்டா? லெக்சர் நம்பர் 12th லெக்சர் பார்க்குறோம். தேங்க்யூ, நன்றி. லெக்சர் நம்பர் 12 ஃப்ரிக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷனில் இது 4th லெக்சராப்பா? ஃப்ரிக்ஷனில் நடத்துகிற இது 4th லெக்சரா? திங்க் 4th லெக்சர், கரெக்ட்? திங்க் 4th லெக்சராக இருக்கும் ஃப்ரிக்ஷனில். 5th லெக்சர் வந்துட்டோமா? சூப்பர், வந்துட்டோமா? ஓகே, தேங்க்யூ. 5th லெக்சர், ஓகேப்பா. சரி, கவனிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பார்த்துருப்போம் இது வரைக்கும். ஃப்ரிக்ஷன் 4 லெக்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா அதில் மெயினாக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனு, ஓகேவா? மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷனு. இந்த 3 ஃப்ரிக்ஷனும் என்ன கண்டிஷனில் ஆக்ட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். நோ ஸ்லிப்பிங், ரெடி டு மூவ். இது வந்து நோ ஸ்லிப்பிங், இது ரெடி டு மூவ், அது ஸ்லிப்பிங். அப்படிங்கிற கேஸில் தான் இந்த 3 டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் ஆக்ட் ஆகும். இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பேரலல் டு கான்டாக்ட். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பேரலல் டு கான்டாக்ட் இதோட ஃபார்முலா தான் நமக்கு தெரியும் μSCN. இதோட ஃபார்முலா தான் நமக்கு தெரியும் μKN அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப்லாம் உங்க இதில் ட்ரா பண்ணியிருப்பாங்க. அந்த கிராஃப் ஒரு தடவை பார்த்துட்டு, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்துட்டு, ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பிளாக் ஆன் பிளாக் ப்ராப்ளம்ஸ். ஒரு பிளாக் மேலே பிளாக் வச்சு அந்த பிளாக் கீழே உள்ள பிளாக்ல மேலே உள்ள பிளாக் இழுப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் நீங்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இல்லைப்பா, 12 தான். ஐ திங்க் 12 தான், கரெக்டு தான். சரியா? சரி, இப்போ நம்ம கவனிக்கலாமா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் மேக்ஸு எஃப்கேன்னு போட்டோமா? கவனிங்க. இப்போ ஃப்ரிக்ஷனோட ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா, இது உங்கள் ஸ்டேட் போர்டில் சிபிஎஸ்சி உங்கள் போர்டு எக்ஸாம்லலாம் இருக்கும். சரிங்களா? இந்த கிராஃப்லாம் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஓகேவா? கவனிங்க. அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து 0 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 0 வரும். கவனிங்களாமா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 0 வருமா வராது? எஸ் ஆர் நோ? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனு 0 வருமா வராதா? ஆஸ்கிங். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 0க்கு ஈக்குவலாக வருமா வராதா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்பயாவது 0 வருமா வராதா? ஸ்டாட்டிக் நோவா? எஸ்ஸா? நோவா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 0 வரும். எஸ், 0க்கு ஈக்குவலாக வரும். எப்பன்னா நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்காத போது நமக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து நமக்கு 0 வரும். சரிங்களா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட மேக்ஸிமமே எஃப்எஸ் மேக்ஸ் தான் இல்லையா? எஃப்எஸ் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா μSN, இதுதான் மேக்ஸிமம். ஸோ மினிமம் வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து மினிமம். எஃப்எஸோட மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0. எஃப்எஸோட மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு μSN, கரெக்டா? அப்போ எஃப்எஸ் எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து 0வை விட அதிகமாகவும் μSN விட கம்மியாகவும் இருக்கும். கரெக்டாப்பா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ரேஞ்ச். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ரேஞ்ச். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஐ எம் ஒன்லி டீலிங் அபவுட் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். 0க்கு எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட், ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் வித் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் இருந்தால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். எஃப்எஸ் விட எப்போ அதிகமாக இருக்கும்? 0 விட எப்போ அதிகமாக இருக்கும்னா ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் வித் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். கரெக்டா? வித் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த கேஸ் போகும். ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் வித் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்.
நியூஎஸ்எனுக்கு எப்போ சார் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ரெடி டு மூவ் ஆர் ஜஸ்ட் ஸ்லைடு அப்போ ஓகேங்களா சரியா. இதுதான் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எம்பிரிக்கல் ரிலேஷன் அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. எம்பிரிக்கல் ரிலேஷன் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா எடுத்து கொண்டு வந்திருப்பாங்க. எந்த லாவும் கிடையாது. திஸ் இஸ் த எம்பிரிக்கல் ரிலேஷன். படிச்சுக்கலாம், உங்கள் புக்கில் எது பார்த்துருக்கலாம். நீங்கள் புக் எடுத்து பரட்டி பார்த்துருந்தா தெரியும். இந்த ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பேன். சிபிஎஸ்சி புக்கையோ இல்லை ஒரு ஸ்டேட் போர்டு புக்கையோ எடுத்து பார்த்துருந்தா அந்த லைன் கொடுத்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்கள் புக்கில் எங்கே இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா? புக்கை முதல்ல திறந்து பார்த்துருக்கோமா நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? சரி, ஓகே. இப்போ இதுக்கு ஒரு கிராஃப் வரைப்போம். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கும் நம்ம ஒரு கிராஃப் வரைப்போம். சரியா? காலேஜ்லாம் வருவது. சரியா? இதுக்கும் கிராஃப் வரைப்போம் அப்படின்னா கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபோர்ஸுக்கும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கும் கிராஃப் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கும் அண்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா கிராஃப் ட்ரா பண்ண போறோம். வரையலாமா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வர்சஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா கவனிச்சுக்கலாமா? ஸோ நம்ம கிராஃப் வரையணும்னா இது நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் உங்கள் புக்கிலலாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை என்ன கமெண்ட் பண்ண மாட்டேன், தூங்குறீங்களா? அப்பா எதுவும் முறுக்கு வேணுமா, இல்லை அதிரசம் வேணுமா, ஏதாவது வேணுமா? அப்போதான் கமெண்ட் பண்ணுவியா? இல்லை இல்லை. சரி, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு. சரிங்களா? கவனிப்பா. இருக்கும் இருந்தா சரி, நல்ல விஷயம் தான். சரி, கவனிங்க. இப்போ நம்ம ஒரு கிராஃப் வரையணும்னா ஐ நீட் வேல்யூஸ். கிராஃப் வேணும்னா எனக்கு வேல்யூஸ் வேணும் இல்லையா? இப்போ வேல்யூஸ்க்கு நம்ம எங்கே சார் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிங்க. சரியா? இப்போ நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு, அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ். அப்படிங்கிற ஒய் ஆக்சிஸ். இப்போ நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வேல்யூ எவ்வளோப்பா? வேகமாக சொல்லுங்க. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒய் ஆக்சிஸ். சொல்லுங்கடா. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே இல்லை, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பேரலல் டு கான்டக்டட். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 0. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஒன் கொடுக்குறேன், 1 நியூட்டன் கொடுக்குறேன், அப்போது நமக்கு 1 தான் வருது. 2 நியூட்டன் கொடுக்குறேன், அப்பவும் 2 வருது. 3 நியூட்டன் கொடுக்குறேன், அப்பவும் 3 வருது. 4 நியூட்டன் கொடுக்குறேன், அப்புறம் 4 வருது. 5 நியூட்டன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.9 வருது. சரியா? இல்லை சும்மா ரஃபாக நானே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 6 நியூட்டன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் 3.9 வருது. 7 நியூட்டன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் 3.9 வருது. 8 நியூட்டன் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் 3.9 வருது. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? இப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிங்களா, இப்போ நமக்கு இந்த கேஸ் வரைக்கும் நமக்கு என்னன்னா ஓகேங்களாப்பா, இந்த கேஸ் வரைக்கும் ஓகேங்களா, எந்த கேஸு இந்த இருக்குல்ல, இந்த கேஸ் வரைக்கும் எனக்கு என்ன ஃப்ரிக்ஷன் தெரியுமா? நான் 0 கொடுத்தா 1 கொடுத்தா 1 கொடுக்குது, 2 கொடுத்தா 2 கொடுக்குது, 3 கொடுத்தா 3 கொடுக்குது. அப்போனா இது வந்து என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது? இங்கே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்ல இருக்கு. ஆப்ஜெக்ட் எப்படி பாருங்க, ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும்போது எஃப்எஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா எஃப் எக்ஸ்டர்னலுக்கு ஈக்குவலா இருக்கும், நமக்கு தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல 4 நியூட்டன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரிங்களா, இந்த இடத்துல மட்டும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இதுக்கு ஈக்குவலா இருக்கு இல்லையா? இந்த கேஸ் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ஃப்ரிக்ஷனோட வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மேக்ஸிமமா இருக்கு. நீங்க வேல்யூஸ் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் மேக்ஸிமமா இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு எஃப்எஸ் மேக்ஸ் இல்லையா? திஸ் இஸ் எஃப்எஸ் மேக்ஸ். ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்கு மூவ் ஆகுறதுக்கு. ஜஸ்ட் ஸ்லைட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். இல்லையா? ஜஸ்ட் ஸ்லைட் ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மேக்ஸிமம் ஃபோர்ஸை விட நம்ம அதிகமாக மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனை விட அதிகமாக கொடுத்துருக்கோம்.
5 நியூட்டன். அப்போ நான் என்ன ஆகும், ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். மூவ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன் வந்து குறையும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. எஃப்எஸ் மேக்ஸை விட எஃப்கே வந்து கம்மியாக இருக்கும், அதனால் கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோர்ஸ் எவ்வளோதான் கொடுத்தாலும் அந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் யாரை டிபெண்ட் பண்ணியே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து டிபெண்ட் எஃப் எக்ஸ்டர்னல். எஃப் எக்ஸ்டர்னலாக கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணியிருக்கு. இங்கே நமக்கு எஃப்எஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆனாலும் இங்கே வந்து இது வந்து ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கா, ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கா, ஆப்ஜெக்ட் வந்து மூவிங். என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். அப்போ கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து யாரை டிபெண்ட் பண்ணியே இல்லை. கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து டு நாட் டிபெண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஏன்னா அதில் வேல்யூ வந்து மியூகே என்ன இல்லையா, யாரையுமே டிபெண்ட் பண்ணி டு நாட் டிபெண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, ஹிந்திலாம் வருது. எஃப்கே அப்புறம் யாரை தான் சார் டிபெண்ட் பண்ணியிருக்கு? எஃப்கே வந்து டிபெண்டு மியூகேவையும் அண்டு எண்ணையும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, do not depend external force, but F external depend external force. This is very important. So இப்போ இது பார்த்தாலே தெரியுது, இது 1 times increase ஆனா இது 1 times increase, 2 timesனா இது 2 times, 3 timesனா 3 times. அப்போ வந்து உங்களுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. எஃப்எஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எஃப் எக்ஸ்டர்னல். கரெக்டுங்களா? ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராஃப் நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, 0,0, அப்புறம் 1,1, அப்புறம் 2,2, அப்புறம் 3,3, இந்த மாதிரி வந்துட்டே இருக்காப்பா. சொல்ல போறீங்களா? கொஞ்சம் கேப் விட்டு வந்துக்கோ. சரியா? 1,1, 2,2, 3,3, அப்புறம் 4,4, மேக்ஸிமம் அவ்வளோதான். அப்போ இந்த லைனை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் கிராஃப்? 1,1, 2,2, 3,3 கனெக்ட் பண்ணிங்கன்னா அது இன்க்ளைன்டு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். கரெக்டா? இன்க்ளைன்டு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். மேக்ஸிமம், திஸ் இஸ் மேக்ஸிமம். எஃப்எஸ் மேக்ஸிமம், திஸ் இஸ் எஃப்எஸ் மேக்ஸிமம். இங்கெல்லாம் என்ன ஆக்ட் ஆகுது? ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே எல்லாமே நமக்கு எஃப்எஸ் தான் ஆக்ட் ஆகும். கீழே எல்லாமே நமக்கு எஃப்எஸ். கரெக்டா? எஃப்எஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எஃப் எக்ஸ்டர்னலுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் மூவ் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும், அது கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன்லேயே மெயின்டைன் ஆகும். கரெக்டாக? மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃப்ரிக்ஷன்லேயே மெயின்டைன் ஆகும். எதை பொறுத்து மேலேயும் கீழேயும் போகவே போகாது ஃப்ரிக்ஷன் வேல்யூ. ஏன்னா எதை டிபெண்ட் பண்ணிடலன்னா, என்ன ஃப்ரிக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணிடல, நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணிடல. ஸோ இங்கே எஃப்எஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ்டர்னல். இந்த இடத்துல மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் எஃப்எஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் என்ன. இந்த இடத்துல கைனடிக் ஃப்ரிக்ஷனு. ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு மியூ கே என்ன. எதை டிபெண்ட் பண்ணிடலப்பா? டு நாட் டிபெண்ட் எக்ஸ்டர்னல். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? கிராஃப் புரிஞ்சுதா? இந்த கிராஃப் பார்த்துருக்கீங்களா? உங்க புக்கில் இருக்கும், நீங்க வேணா எடுத்து பாருங்க. சரியா? கிராஃப் எப்படி சும்மா வந்து இப்படிலாம் மக்கப்லாம் பண்ணக்கூடாது. இப்படி இருக்கும்டா, அப்புறம் இப்படி வரும்டா, அப்புறம் இப்படி வரும்டாலாம் மக்கப்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, கிளியர்? இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கும். ஓகேங்களா? போர்டு எக்ஸாம்லாம் கேட்பாங்கப்பா, எஃப்எஸ் மேக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இல்லை எஃப்எஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிலாம் கேட்பாங்க. எஃப்எஸ் மேக்ஸ் மியூஎஸ்ஐயும் எண்ணையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. எஃப்கே வந்து மியூகேவையும் எண்ணையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. எஃப்எஸ் வந்து எஃப் எக்ஸ்டர்னல் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதான் நம்ம சொன்னேப்பா, மூவிங்கை பற்றி கிளாஸ் வந்து சரியாக பிடிக்கணும் மகேஷ். ஆல்ரெடி வி டோல்டு மெனி டைம்ஸ், எஃப்எஸ் மேக்ஸ் எஃப்கே வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து கான்டாக்ட் வந்து மூவிங்கில் இருக்கும்போது அந்த கான்டாக்ட் வந்து அந்தளவுக்கு பாண்டை ஃபார்மேஷன் பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. முன்னாடி உள்ள கிளாஸஸ் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். சரியா? ஜென்ரலாக பார்த்தோம்னா எஃப்கே வந்து கம்மியாக இருக்கும், நம்ம பார்த்துருப்போம் ஏன் எஃப்எஸ் மேக்ஸை விட. சரி, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சும்மா வேல்யூஸ் கொடுத்தேன், இந்த வேல்யூஸ் தான் இருக்கணும்ல இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் சும்மா நானே ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், இந்த வேல்யூஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ பாட்டுக்கு இந்த வேல்யூ தான் இருக்கும் போலடா, அந்த கிராஃபை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு வேல்யூஸ் கொடுத்தேன். சரி, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். எடுக்கலாமா?
angle of friction, angle of friction, angle of friction, theta f னு வச்சுக்கிறேன், angle of friction. சரிங்களா? வேல்யூ சேஞ்ச் மீன்ஸ் கிராஃப் ஆல்சோ சேஞ்ச், ரைட்? நம்ம வேல்யூ சேஞ்ச், வேல்யூ சேஞ்ச் ஆனாலும்பா உனக்கு கிராஃப் இப்படிதாம்மா இருக்கும். ஏன்னா எஃப்எஸ் டிபெண்ட் பண்ணிருக்கல, நீ எந்த வேல்யூஸ் எடுத்துட்டாலும் சரி, வேல்யூஸ் சேஞ்ச் ஆனால் கிராஃப் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா அது எப்படி சேஞ்ச் ஆகும்? எந்த வேல்யூஸ் எடுத்தாலும் சரி, எஃப்எஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ்எல், அது மாறாதில்ல, இது மாறாதில்ல, இதுவும் மாறாது. நல்லா கவனிச்சுங்க, இதுவும் மாறாது. எந்த வேல்யூஸ் எடுத்தாலும் கிராஃப் மாறாது, கிராஃப் எல்லாம் மாறாது. சரியா? கிராஃப் இப்படி வந்துருமா சார்? அதான் வராது. நமக்கு தான் தெரியும்ல, டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா கிராஃப் எப்படி இருக்கும்? இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும், அப்புறம் மேக்ஸிமம் பாயிண்ட், அப்புறம் கைனடிக் ஃபிரிக்ஷனோட கம்மியா இருக்கும், அப்படிதான் இருக்க போகுது. புரியுதா? அதனால இதுல எந்த சேஞ்சும் இருக்காது, கிராஃப்லலாம் எந்த சேஞ்சும் இருக்காது. இதுல பிச்சு பிச்சு. கேர்ஃபுல். ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். சரிங்களா? ஃபிரிக்ஷன் அது என்ன சார்? ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன், ஃபிரிக்ஷனோட ஆங்கிளா அப்படின்னா இது வந்து ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷனோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்களா, ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷனோட இட் இஸ், இங்க பாருங்களேன், இது நம்ம சொல்லுவோம் பாருங்க, இப்போ டயக்ராம் நம்ம டிரா பண்ணுவோம். I'm taking a horizontal floor, அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஓகே, இதோட மாஸ் வந்து m. இப்போ நமக்கு கான்டாக்ட்ல இருக்கிறதுனால நம்ம இந்த பக்கம் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்க. I am applying external force parallel to contact. அப்போ கண்டிப்பா இந்த கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா நமக்கு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோ, ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்னு வச்சுக்கோ, அப்போ கண்டிப்பா நமக்கு என்ன அர்த்தம்? எஃப் எக்ஸ்டர்னல் வந்து கம்மியா இருக்கு, எதை விட? எஃப்எஸ் மேக்ஸ் விட, அப்படிதானப்பா? அப்போ நமக்கு என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் தான் ஆக்ட் ஆகும். கரெக்டா? ரெஸ்ட்னா நமக்கு என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? இந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், கான்டாக்டுக்கு பேரலா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஓகேவா? ஓகே சார். இப்போ இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் மட்டும் பாருங்களேன். எந்த ஃபோர்ஸஸ் இது? நமக்கு நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ், அதான் கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா இருக்கிறதுனால நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இது வந்து parallel கான்டாக்ட் ஃபோர்ஸ், parallel கான்டாக்ட் ஃபோர்ஸ். அப்போ இந்த ரெண்டு கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட் இருக்கும் இல்லையா, வெக்டார்ஸ், தலைவன். சரியா? ரிசல்டன்ட் எங்க சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிசல்டன்ட் பேரலோகிராம்ல டெய்லு ஜாயின் பண்ணியிருப்போம், இதுக்கு பேரல் லைன் வரும், இதுக்கு பேரல் லைன் வரும். ரிசல்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதான் ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஆர் அப்படிங்கிறது என்னதுன்னா ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் எதோட ரிசல்டன்ட்? கான்டாக்ட் ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இப்போ இந்த ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குல்லப்பா, இதோட டைரக்ஷனை நம்ம சொல்லணும். இதோட டைரக்ஷனை சொல்றதுக்கு யூஸ் பண்ற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். அந்த ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற அந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். அந்த ஆங்கிளை நம்ம எங்க இருந்து சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ்ல இருந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களாப்பா? எங்க இருந்து சொல்லுவோம்? இந்த நார்மல் ஃபோர்ஸ்ல இருந்து இது எவ்வளவு ஆங்கிள் இருக்கு, அதுதான் நமக்கு தீட்டா எஃப். வாட் இஸ் அ தீட்டா எஃப் அப்படின்னா சார் அது வந்து ஆங்கிள், ஓகே, ஆங்கிள் பிட்வீன், ஓகே, யாருக்கும் ஆர் அண்ட் என்னுக்கும், ஆருக்கும் என்னுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். வாட் இஸ் த ஆர்? அப்ப நீங்க புக்லலாம் எப்படி எழுதுவீங்க? உங்க கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா, எக்ஸாம்லலாம், போர்டு எக்ஸாம்லலாம், சார் இட் இஸ் த ஆங்கிள், இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன், இஸ் த ஆங்கிள் பிட்வீன், யாருக்கும் ஆங்கிள் பிட்வீன் ரிசல்டன்ட் ஆஃப், ஆங்கிள் பிட்வீன் ரிசல்டன்ட் ஆஃப் எதோட ரிசல்டன்ட்? ரிசல்டன்ட் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ் and frictional force, normal force and frictional force. யார் கூட? with normal force கூட, இல்லையா? சிம்பிளா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கும் நார்மல் ஃபோர்ஸ்க்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான்
என்ன ஆங்கிள்பா? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். என்னது நமக்கு? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? அப்போ இந்த ஆங்கிள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அவங்கள தனியாக கட் பண்ணுங்களேன். தனியாக கட் பண்ணா இது வந்து என்ன ஃப்ரிக்ஷனு? சாரி, இது நார்மல் ஃபோர்ஸு, இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, இது நார்மல் ஃபோர்ஸ். கரெக்டா? இப்போ இதுக்கு பேரலாக வரையணும் இல்லையா? இதுக்கு பேரலாக இது டெய்லி பேரலோகிராம் தான். இதான் நமக்கு ரிசல்டன். இந்த ரிசல்டன் வந்து இதோட மேக் பண்ணுற ஆங்கிள் தான் தீட்டா எஃப். சில புக்கில் பை அப்படின்னு கொடுத்து பை இந்த மாதிரி டினோட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. நான் அதனால தான் தீட்டா எஃப்னு கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு tan தீட்டா யூஸ் பண்ணிங்கன்னா tan தீட்டா எஃப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடா? ஆப்போசிட் சைடு வந்து யார் இருக்காங்க பாருங்க. தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு வந்து எஃப், அட்ஜசன்ட் சைடு வந்து என். இதுல இருந்து நீங்க தீட்டா எஃப் வந்து பாத்தீங்கன்னா என்ன எழுதிக்கலாம்? tan இன்வர்ஸ் ஆஃப் எஃப் பை என். இதுதான் நமக்கு ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். புரியுதுங்களா? இப்போ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் சார் அப்படின்னா எஃப் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே வேல்யூவா இருக்காது இல்லையா? செல்ஃப் அட்ஜஸ்டிங் இல்லையா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து செல்ஃப் அட்ஜஸ்டிங் இல்லையா? அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு அந்த ஆங்கிளும் மாறும், ஆரும் மாறும், ரெண்டுமே மாறும். ஓகேவா சார்? இந்த ரிசல்டன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரிசல்டன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரிசல்டன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு தான் ஃபார்முலா இருக்குப்பா. நம்ம வெக்டார்ஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா? r ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab cos θன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ நமக்கு இங்க என்னது? ரெண்டு ஃபோர்ஸ்க்கும் ஆங்கிள் 90 டிகிரி, ரெண்டு வெக்டாருக்கும் ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், இதுதான் r. ஓகேவா? இது வந்து மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட், magnitude of resultant contact force, resultant contact force. கரெக்டாப்பா? டைரக்ஷன் என்ன? what is the direction of r? what is the direction of r with respect to n? கரெக்டா? with respect to என்ன? with respect னா அது கீழே வரும் இல்லையா? அப்போ நமக்கு இதுல இருந்து எழுதிடலாம் தீட்டா எஃப் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எஃப் பை என். வித் ரெஸ்பெக்ட் எது சொல்றோமோ அதான் கீழே வரும். இதுதான் தீட்டா எஃப். சரியா? இது டைரக்ஷனு, இது ஆர். இப்போ இதோட வேல்யூஸ் வந்து ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லை, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா நல்லா கவனிங்க. இப்போ ஆரோட மேக்ஸிமம் என்ன? ஆரோட மேக்ஸிமம் என்ன சொல்லுவோம் இல்லையா? ஆரோட மேக்ஸிமம் என்ன கொஸ்டின்ல கேட்பாங்கப்பா. ஆர் மேக்ஸிமம் என்ன? ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸோட மேக்ஸிமம் என்ன கேட்பாங்க. ஜேஇ நீட்லாம் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லிடுவாங்க. ஃபைண்ட் த கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லிடுவாங்க. நீ கொஞ்சம் யோசிக்கணும் அந்த இடத்துல. என்னடா இவன் தெளிவாகவே கொடுக்கலையே கொஸ்டினை, அவன் நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் கேட்குறானா இல்லை அவன் வந்து பேரலல் கான்டாக்ட் ஃபோர்ஸை கேட்குறானா, எந்த கான்டாக்ட் ஃபோர்ஸை கேட்குறானே தெரியலனா அவன் கேட்குறது ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வெரி கேர்ஃபுல், கொஸ்டின் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். என்ன கான்டாக்ட் ஃபோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கணும். ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் கேட்குறாங்களா, நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் கேட்குறாங்களா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேட்குறாங்களா அப்படிங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? நீ பாட்டுக்க கான்டாக்ட் ஃபோர்ஸ்னாவே உன் மைண்ட்ல எண்ணு மட்டும்தான் இருக்கும். அது போட்டுக்கூடாது. என் வந்து போட்டுக்கூடாது. சரியா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா. அப்போ ஆரோட மேக்ஸிமம் என்ன, இல்லைன்னா ஆரோட மினிமம் என்ன, ஆரோட மேக்ஸிமம் என்ன, ஆரோட மினிமம் என்ன, இப்போ ரேஞ்சை சொல்லணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீட்டா எஃபோட மேக்ஸிமம் என்ன, தீட்டா எஃபோட மேக்ஸிமம் என்ன, தீட்டா எஃபோட மினிமம் என்ன, இது நம்ம சொல்ல போகிறோம். ரேஞ்சை சொல்ல போகிறோம். சொல்லப்போனால் ரேஞ்சை சொல்ல போகிறோம். என்ன ரேஞ்சுக்குள்ள சார் இருக்கும் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து, என்ன ரேஞ்சுக்குள்ள சார் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். பார்க்கலாமா சார்? அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஸ் 1. எப்பப்பா நீங்கள் சொல்லுங்களேன், எப்பப்பா நமக்கு ரேஞ்ச் மேக்ஸிமமாக இருக்கும்? நமக்கு ஆர் ஃபார்முலா தெரியுது இல்லையா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் இல்லையா? எப்பப்பா நமக்கு இந்த ரேஞ்ச் மேக்ஸிமமாக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். எப்போ எப்போ எப்பப்பா அந்த எஃப் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். எஃப் தானே மாறிக்கிட்டே இருக்கு, அதானே செல்ஃப் அட்ஜஸ்டிங்கு. சரிங்களா? அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்னா எஃப் வந்து எஃப்எஸ் மேக்ஸாக இருக்கும்போது, எஃப்எஸ் மேக்ஸ் தான் மியூஎஸ் என்ன. கரெக்டா?
ஸோ நமக்கு எஃப் மேக்ஸிமமாக இருக்கும்போது நமக்கு ரேஞ்சும் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ நீங்கள் ஆர்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு மியூ எஸ் ஸ்கொயர்டு என் ஸ்கொயர்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா எதை காமனாக வெளியில் எடுத்துடலாம்னா என் ஸ்கொயர் இருக்குது. என் ஸ்கொயரை நீங்கள் வந்து காமனாக வெளியில் எடுத்துடலாம். என் ஸ்கொயரை நீங்கள் காமனாக வெளியில் எடுத்துட்டீங்கன்னா 1 ப்ளஸ் மியூ எஸ் ஸ்கொயர்டுன்னு வரும். கரெக்டாக? இது வந்து நீங்கள் என்ன வெளியில் எடுத்துட்டீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு என் இன்ட்டு புரியுதுங்களாப்பா? ஆர் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் மியூ எஸ் ஸ்கொயர்டுன்னு வந்துடும். சரியாப்பா? இதுதான் வந்து நமக்கு என்னது மேக்ஸிமம் ஓகேங்களா? மேக்ஸிமம் வேல்யூ ரேஞ்சோட மேக்ஸிமம். இது வந்து நம்ம எப்பவுமே எஃப் வந்து எஃப்எஸ் மேக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணும்போது ரேஞ்ச் இதோட மேக்ஸிமம் இது. ஓகேங்களா? n into 1 plus mu s ஸ்கொயர்டு. மினிமம் எப்போ இருக்கும் அப்படின்னா நமக்கு எது 0வா இருக்கும்போது மினிமம் எப்போ இருக்கும்னா எஃப் வந்து மினிமமாக இருக்கும்போது எஃபோட மினிமம் தான் நம்ம சொல்லிட்டோமே 0. அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் பிளஸ் 0. ஸோ ஆர் ஈக்குவல் டு என்னு. அப்போ இந்த ஆர் வந்து மினிமம். அப்போ மினிமம் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து என் வேல்யூ, மேக்ஸிமம் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து தெரியும். அப்போ இந்த ஆரோட வேல்யூஸ் எப்படிப்பா இருக்கு? மினிமம் வந்து எண்ணுக்கு, மேக்ஸிமம் வந்து என் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் மியூ ஸ்கொயர். என் ஈக்குவல் டு நீங்கள் எம்ஜின்னு கூட போட்டுக்கலாம் இல்லையா? இந்த இடத்துல சப்போஸ் சில கொஸ்டின்ல என் வந்து எம்ஜின்னு கூட வருது இல்லையா? என் வந்து எம்ஜி தானேப்பா. ஸோ அப்போ இந்த ரேஞ்ச் வந்து எதுக்குள்ளே இருக்கும்? அதாவது அப்படின்னா எண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லை எண்ணை விட அதிகமாக இருக்கும், இல்லை என் இந்த இதுக்கு மேக்ஸிமமாக இருக்கும், இல்லை இதோட கம்மியாக இருக்கும். இதுதான் இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸோட ரேஞ்ச் ஆகும். ஓகேவா? திஸ் இஸ் த கான்டாக்ட் ஃபோர்ஸ். இஃப் என் ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னா அப்போ எம்ஜி லெஸ் than or equal to ஆர் less than or equal to எம்ஜி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் மியூ ஸ்கொயர். இதுதான் கான்டாக்ட் ஃபோர்ஸோட ரேஞ்ச். ஓகேங்களா? இது கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹெச்எஸ்சி வருமா புக்கை எடுத்து பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. சரியா? சரி, எம்ஜி அந்த ரிசல்டன் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு. சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரிக்ஷன், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லையா? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அதுவும் அதே மாதிரி தான். ஏன்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து நீங்கள் எழுதும்போது என்ன எழுதுறீங்க? tan இன்வர்ஸ் ஆஃப் எஃப் பை என்ன தானே எழுதுறீங்க? எதனப்பா எஃப் பை என்ன தானே? எஃப் தான் மாறிக்கிட்டே இருக்கு. இங்கே எஃப் நியூமரேட்டர்ல இருக்கிறது எஃப் மேக்ஸிமமாக இருக்கும்போது, அதாவது மியூஎஸ் என்ன இருக்கும்போது நமக்கு தீட்டா எஃப்பும் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? தீட்டா எஃப் இஸ் ஈக்குவல் டு அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும்? மியூஎஸ் என்ன பை என்ன? என்ன கேன்சல் ஆகுமா? என்ன கேன்சல் ஆகிடுமா? நம்ம tan தீட்டான்னு வச்சுப்போம், tan தீட்டா எஃப்னு வச்சுப்போம். tan தீட்டா எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா மியூஎஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ tan தீட்டா எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? மியூ எஸ்ன்னு வருமா? ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சரியா? இதுதான் நமக்கு மேக்ஸிமம் ஆங்கிள். தீட்டா எஃப் வந்து மேக்ஸிமம். அப்ப என்ன இந்த இடத்துல சொல்லுவாங்கன்னா மேக்ஸிமம், இது இந்த இடத்துல இருந்து என்ன சொல்லுவாங்க? அப்ப மியூ எஸ் கண்டுபிடிக்கணுமா கேட்கலாம்ல. சார் எப்படி சார் இந்த மியூலாம் கண்டுபிடிக்கிறாங்க? மியூலாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? நம்ம தீட்டா எஃப் வந்து மேக்ஸிமம். அப்ப இங்க பாருப்பா, டான்ஜென்ட் எடுத்துட்டா ஒரே நிமிஷம் இருங்க. டான்ஜென்ட் ஆஃப் பண்ணிக்கலாமா? இது எழுதியிருக்கோம்லப்பா, tan தீட்டா எஃப் மேக்ஸிமம் தான் எனக்கு மியூ எஸ். இதுல இருந்து என்ன சொல்லலாம் கவனிங்கப்பா? டான்ஜென்ட் ஆஃப் மேக்ஸிமம் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், டான்ஜென்ட் ஆஃப் மேக்ஸிமம் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்குப்பா? இஸ் ஈக்குவல் டு என்னது? இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னதுப்பா? நமக்கு இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஒன்றும் இல்லை, இதை தான் நான் வேர்டிங்ஸ்ல எழுதிருக்கேன். ஸோ tangent ஆஃப் மேக்ஸிமம் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்.
அப்போ தீட்டா எஃப் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும்னா ஓகேவா tan இன்வர்ஸ் ஆஃப் மியூ எஸ். ஓகேங்கப்பா, இது மேக்ஸிமம். மினிமம் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் எப்போ இருக்கும்? மினிமம் எப்போ இருக்கும்பா? இந்த தீட்டா எப்போ மேக்ஸிமமா இருக்கும்? ரெடி டு மூவ் அப்போ தானே? ரெடி டு மூவ் அப்போ ஆர் ஜஸ்ட் ஸ்லைட் அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஜஸ்ட் ஸ்லைட் அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம்ப்பா? ஜஸ்ட் ஸ்லைடுன்னு ஒரு வார்த்தை கொடுக்குறான்னு வச்சுக்கோ. அப்போ tan தீட்டா எஃப் நீங்கள் என்ன எழுதிடலாம்? மியூ எஸ்ன்னு எழுதிடலாம். சரிங்களாப்பா? மியூ எஸ் அப்படின்னு நீங்கள் எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்களேன், மினிமம் என்ன சார்? எஃப் 0வா இருக்கும்போது எஃப் எப்போ மினிமமா இருக்குமோ அப்போதான் நமக்கு தீட்டா எஃப் மினிமமா இருக்கும். எஃபோட மினிமம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃபோட மினிமம் வந்து 0. அப்போ தீட்டா எஃப் என்ன வரும்னா tan தீட்டா எஃப். அப்போ tan தீட்டா எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை என்ன? எஃப் வந்து 0 பை n. அப்போ என்ன ஆன்சர் வந்து 0 வந்துடும். அப்போ தீட்டா எஃப் என்னவாயிடும்? tan தீட்டா இந்த வேல்யூல 0 டிகிரியில் 0. அப்போ தீட்டா எஃப் வந்து 0. இது வந்து மினிமம். அப்போ தீட்டா எஃப்க்கு நீங்கள் ரேஞ்ச் எழுதுறீங்கன்னா தீட்டா எஃப் 0 வரும். எஸ். அதோட மேக்ஸிமம் எவ்வளோ? எப்பவுமே இந்த சைடு மினிமம், இந்த சைடு மேக்ஸிமம். மேக்ஸிமம் எவ்வளோ? மேக்ஸிமம் வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் மியூ எஸ். ஓகேங்களா? அப்போ தீட்டாவோட ரேஞ்ச் இதுதான். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட ரேஞ்ச் வந்து இதுதான். 0க்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லை 0வை விட அதிகமாக இருக்கும், இல்லை tan இன்வர்ஸோட கம்மியாக இருக்கும். இது தீட்டாவோட ரேஞ்ச், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட ரேஞ்ச். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னாவே ஒரே ஒரு இதுதான், ஒரு வேல்யூ தான் இருக்கும். எஃப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்லப்பா, செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் இல்லையா? ஸோ நமக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூக்குள்ள எந்த வேல்யூ வேணா வரலாம். ஸோ இது எப்போ வரும்னா ரெடி டு மூவ் அப்போ. அதே தான், ரெடி டு மூவ் அப்போ. ஓகேவா? அப்போ மூணு ரேஞ்ச் வேல்யூ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஃப்ரிக்ஷனோட ரேஞ்ச் வேல்யூ, கான்டாக்ட் ஃபோர்ஸோட ரேஞ்ச் வேல்யூ, இது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஓகேவா? ப்ரீவியஸ் ஸ்லைடப்பா. சரி, நோட் பண்ணிக்கங்க. ஸோ பாஸ் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு கிளாஸ் வந்ததுலேருந்து ஒரு 3 வேல்யூஸ் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் ஸ்லைட். எழுதிக்கங்க எல்லாரும், தெளிவாக எழுதிக்கங்க. ஏச்சா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனா? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஒன்றும் இல்லைப்பா, அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸோட ஆங்கிள் தான். அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆங்கிளில் இருக்கு? எதுல இருந்து? எண்ல இருந்து. இப்போ நீங்க தீட்டா எஃப் 0 போட்டிங்க, சாரி எஃப்எஸ் 0ன்னா ஆர் வந்து என்ன ஆயிடும் இல்லையா? புரியுதா இல்லையா? தீட்டா எஃப் 0ன்னா ஆர் வந்து என்ன ஆயிடும்? எப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லைன்னா. ஃபினிஷ்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபினிஷ்டா முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டிங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. லாஸ்ட் ஸ்லைட். This is the last slide. ஸோ நாளைக்கு ஸ்கூலா? எங்களுக்கும் அப்படிதான், காலேஜ் போகும்போது அப்படிதான், சென்னைக்கு போகும்போது இங்கிருந்து என்னடா இவங்க திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களே.
ஃபினிஷ்டு, சூப்பர். அப்போ நம்ம ஒரு 3 ரேஞ்ச் பார்த்துருக்கோம். அப்போ இருக்கா, ஒரே நிமிஷம். யூனிட் டெஸ்ட் சும்மா டெஸ்ட் வச்சிருக்காங்களா சார்? சரி சரி. என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த எஃபோட வேல்யூஸ் இருக்குல்லப்பா, இந்த எஃப், இந்த எஃப் நம்ம பார்த்தோம். எஃபோட ரேஞ்ச் எல்லா ரேஞ்சையும் நம்ம எழுதலாமா? நம்ம இப்போ என்னென்ன ரேஞ்செலாம் பார்த்தோமோ அதெல்லாம் எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் ஃப்ரிக்ஷனோட ரேஞ்ச் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப்எஸ். எஃப்எஸ் வந்து எப்பவே எப்படி எழுதணும்? இந்த பக்கம் மினிமம் மேக்ஸிமம். மினிமம் என்ன? 0. மேக்ஸிமம் என்ன? μsn. அது எப்படி இருக்கும் நமக்கு? மியூஸ் ரேஞ்சு நமக்கு வந்து 0 விட அதிகமாக இருக்கலாம், இல்லை மியூஸனோட கம்மியாக இருக்கலாம். இதானப்பா? அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்கே வந்து அதுக்கு ரேஞ்ச் எல்லாம் இல்லை. இதுதான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் செல்ஃப் அட்ஜஸ்டிங். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். பட் எஃப்கேலாம் அதெல்லாம் அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது. மியூகே என்ன தான் அப்படின்னு இருக்கு. சரியா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த ரிசல்டன் மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன் கான்டாக்ட் ஃபோர்ஸ். மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன் கான்டாக்ட் ஃபோர்ஸ். மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன் கான்டாக்ட் ஃபோர்ஸ். கொஸ்டினில் ரிசல்டன் சம்டைம் மென்ஷன் பண்ண மாட்டாயா, பார்த்துக்கோங்க. இந்த ரிசல்டன் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கும். மினிமம் வந்து மேக்ஸிமம் வந்து n into square root of 1 plus mu s square. if n வந்து mgன்னு கொடுத்தாங்கன்னா, ஸோ n வந்து mgன்னு கொடுத்தாங்கன்னா, ஸோ இப்போ mg less than or equal to r less than or equal to mg square root of 1 plus mu s square. ஓகேவா? அடுத்து தேர்ட் வந்து டைரக்ஷன். டைரக்ஷன் ஆஃப் r. டைரக்ஷன் ஆஃப் r with respect to n. r இன்னொரு பேர் என்ன? angle of friction. angle of friction. angle of friction. theta f. theta f. இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு theta f ஓட மினிமம் மேக்ஸிமம் எழுதணும். மினிமம் 0. மேக்ஸிமம் வந்து tan inverse of mu s. மேக்ஸிமம் வந்து tan inverse of mu s. mu s எப்போ தான் வரும்? மேக்ஸிமம் அப்போ தான் வரும். நீனே பாரு, இந்த இடத்துலையும் mu s மேக்ஸிமம் அப்போ தான் வருது, இதுலேயும் மேக்ஸிமம் அப்போ தான் வருது, இதுலேயும் மேக்ஸிமம் அப்போ தான் வரும். அப்போ இது இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். இது theta f. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? எல்லா ரேஞ்சும் புரியுதா? ஓகேங்களா? கிளியரா? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனு, ரேஞ்ச் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட ரேஞ்சு. ஓகேங்களா? எஸ், கிளியர். நம்ம இப்போ அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். நெக்ஸ்ட் டாபிக் எழுதுவோமா? ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் தீட்டா ஆர்னு வச்சுக்கிறேன். அது தீட்டா எஃப்னு வச்சுட்டேன்னா, இது தீட்டா ஆர்னு வச்சுக்கிறேன். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் தீட்டா ஆர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் சில புக்கில் வேற மாதிரி கூட சிம்பிள் கொடுத்துருக்கலாம். சரியா? ஸோ தீட்டா ஆர் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ளைன்டு பிளேன் எடுத்துப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. நாங்கெல்லாம் பண்ணியிருக்கோம் ஸ்கூலில் தான் அட்டகாசம் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துருக்கீங்களாப்பா? அந்த மண்ணிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போலாக இருக்குமே, பார்த்துருக்கீங்களாப்பா? அது இந்த டயக்ராம் இருக்கான்னு தெரியல, இதில் இருக்கான்னு தெரியல, இல்லைன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு ஒரே விஷயம் அப்படியே இருங்க. एक मिनट. அதேதான்.
ஒரு நிமிஷம். இந்த இருக்கு இந்த தெரியுதாப்பா? ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுதா? இதுல ஹோல் தெரியுதா? அந்த மண்ணில் இந்த எறும்பெல்லாம் வந்து கேட்ச் பண்ணுதே பார்த்தியா? சாண்ட் ட்ராப் ஆஃப் ஆன்டிலியான்ஸ் தெரியுதாப்பா? விசிபிளா அந்த மண்ணில் தெரியுதா? கீழே பாருங்க, இருக்கு பாருங்க. சரியா? எறும்பு வருது, கேட்ச் பண்ணுது பாருங்க, இந்த சாண்ட் ட்ராப்ல. தெரியுதா? ஆ தெரியுது. எஸ், விசிபிள். அதை பார்த்து வச்சுக்கோ. சரியா? சரி. இப்போ நம்ம கிளாஸ் போடுவோம். ஸோ அந்த அதுக்கு தெரிஞ்சிருக்க ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். சீரியஸா அதுக்கு தெரிஞ்சிருக்க ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஸோ அப்போ என்னன்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்னா அப்போ என்ன சார்? கவனிக்கலாம். இப்போ எனக்கு இங்கே ஐம் டேக்கிங் எ இன்க்ளைன்டு பிளேன். ஐம் டேக்கிங் எ இன்க்ளைன்டு பிளேன் வெஜ். இன்க்ளைன்டு பிளேன் வெஜ். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பிளாக் டேக்கிங் அ பிளாக். இந்த இன்க்ளைன்டு பிளேனுக்குன்னு ஒரு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா? டீட்டா. டேக்கிங் டீட்டா. ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இங்கே கவனிக்கலாமா? கவனிங்க. ஸோ இப்போ எனக்கு இங்கே பாருங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல இது நமக்கு ஹரிசாண்டல் பிளேன். ஹரிசாண்டல் பிளேன். இதை நம்ம என்ன பண்றோம்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் பிளாக்னு இருக்கு. யூ டேக் திஸ் இஸ் பிளாக். திஸ் இஸ் பிளாக். நான் இங்கே வச்சிருக்கேன் பிளாக், அப்படி வச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ அந்த பிளாக் ஸ்லைட் ஆகாது. கரெக்டா? மேல உள்ள இந்த பிளாக் இருக்குல்ல, இந்த பிளாக் ஸ்லைட் ஆகல. ஸ்லைட் ஆகல. சரியா? நான் என்ன பண்றேன் கவனிக்கிறீங்களா? அப்படியே நான் என்ன பண்றேன், ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். தெரியுதா? கீழே பாருங்க, ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். 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 that angle is the angle of repose. எந்த ஆங்கிள் அது ஸ்லைடாக ஸ்டார்ட் ஆக போதோ அந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். சரியா? ஸோ அகைன் இந்த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் கிடையாது, இது 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 தட் ஆங்கிள் இந்த ஆங்கிள் தான் நமக்கு ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். எந்த ஆங்கிள் அந்த பிளாக் ஸ்லைடாக ஸ்டார்ட் ஆகுதோ, ஸ்லைடிங் இல்லை, ஸ்லைடாக ஸ்டார்ட் ஆகுது பார்த்தியா? தட் ஆங்கிள், ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். இப்போ நீங்க நிறைய பார்க்லாம் போனீங்க அப்படின்னா இங்க வச்சிருப்பாங்களே, நம்ம சர்க்கிட் வருவோம் சர்ன்னு. அவங்க அங்க டிசைன் பண்றது எப்படி டிசைன் பண்ணிருக்கணும்னா, ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்ல தான் டிசைன் பண்ணிருக்கணும். இல்ல ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸை விட அதிகமா டிசைன் பண்ணியிருந்தாலும் ஓகே. ஆனா வேல்யூ தெரியணும்ல, ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சாதான். அதை விட அதிகமா வச்சிட்டோம்னா கண்டிப்பா ஸ்லைட் ஆயிருக்கும், நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் சார் அப்படின்னா, சார் இட் இஸ் த ஆங்கிள் சார். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிள். இட் இஸ் த ஆங்கிள். ஓகே. என்ன நடக்கும் அந்த ஆங்கிள்? இட் இஸ் த ஆங்கிள் அட் விச் ஆங்கிள் ஆஃப் என்ன பிளேன்? ஆங்கிள் ஆஃப் இந்த தீட்டா, இந்த ஆங்கிள் ஆஃப் யாரோட ஆங்கிள்? ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைன்டு பிளேன். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைன்டு பிளேன் ஆர் வெட்ஜ். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைன்டு பிளேன். சரியா? அட் விச் அந்த ஆங்கிள் at which block just
ஜஸ்ட் ஸ்லைடு, ஜஸ்ட் ஸ்லைடு. ஸோ எந்த ஆங்கிள் நமக்கு அந்த பிளாக் வந்து ஜஸ்ட் ஸ்லைட் ஆகுதோ அந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஜஸ்ட் ஸ்லைட்னா என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? ஏப்பா ஜஸ்ட் ஸ்லைட்னா என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும் சொல்லுங்கப்பா. ஜஸ்ட் ஸ்லைடுனா என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? வெரி குட். ஜஸ்ட் ஸ்லைடுனா நமக்கு எஃப்எஸ் மேக்ஸ் ஆக்ட் ஆகும். ஜஸ்ட் ஸ்லைடுனா நமக்கு எஃப்எஸ் மேக்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஓகேங்களா? ஸோ அப்போ ஐ எம் டேக்கிங், இப்போ நான் இந்த இடத்துல புரியுதுங்களாப்பா, இந்த இடத்துல நான் டீட்டா வந்து ஈக்குவல் டு டீட்டா ஆர் அப்படின்னு நான் எடுக்கிறேன் அப்படின்னா, டீட்டா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் நான் எடுக்கிறேன்னா, அப்போ நமக்கு என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும் அப்படின்னா கவனிக்கலாமா? என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும்னா, இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறது யாரு? எம்ஜி சைன் டீட்டா. இதெல்லாம் டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும்யா. இந்த பக்கம் யார் இருக்கா? எம்ஜி காஸ்டிட்டா. நம்ம முன்னாடி நடத்திட்டோம் இல்லையா? எம்ஜி காஸ்டிட்டா. இந்த இடத்துல என்னு, இந்த இடத்துல என்ன ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? அப்போ எம்ஜி சைன் டீட்டா கீழே இழுக்க பார்க்கும். கீழே இழுக்க விடாம ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அப்போஸ் பண்ணும். என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, டீட்டா வந்து டீட்டா ஆருக்கு ஈக்குவலா இருக்கா? டீட்டா ஆருக்கு ஈக்குவலா இருக்குன்னா அப்ப இந்த இடத்துல எஃப்எஸ் மேக்ஸ் ஆக்ட் ஆகும். ஏன்னா டீட்டா ஆர்னா என்னன்னா பிளாக் வந்து ஜஸ்ட் ஸ்லைடு, எஃப்எஸ் மேக்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாப்பா அந்த டீட்டா ஆர் எவ்வளவு சார் இருக்கும் கண்டுபிடிக்கலாமா? டீட்டா ஆர் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு பாப்போமா? ஸோ அப்போ ஜஸ்ட் ஸ்லைட் அப்போ அதுதான் நமக்கு லிமிட்டிங் ஈக்லிபிரியம் நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? லிமிட்டிங் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம்னாவே நமக்கு நெட் ஃபோர்ஸ் 0. அப்ப நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பேலன்ஸ் பண்ணா n ஈக்குவல் டு mg cos theta, n is equal to mg cos theta, fs max ஈக்குவல் டு என்ன வரும்? fs max is equal to mg sin theta. பேலன்ஸ் பண்ணிட்டேனா ரைட் ஈக்குவல் டு லெஃப்ட், டவுன் இன்க்ளைன்டு அப் இன்க்ளைன்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா y ஆக்சிஸ்லயும் பேலன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ fs maxனா என்ன? நமக்கு μs என்ன? fs maxனா μs n equal to mg sin theta. mg sin theta. Now this theta is not theta. Theta r. ஓகேவா? n என்னது நமக்கு? n வந்து நமக்கு அடுத்த பக்கம் எழுதிக்கிறா. n வந்து mg cos theta. தானே? μs எழுதிட்டப்பா. n வந்து mg cos theta r equal to mg sin theta r. So mg cancel ஆயிடும். அப்ப therefore μs equal to sin theta r by cos theta r. What is the sin theta by cos theta அப்படின்னு கேட்டீங்கன்னா tan theta. அப்ப therefore tan theta r equal to μs. ஓகேவா? tan theta r equal to μs. அப்போ இந்த இடத்துல இருந்து என்ன எழுதலாம் சார்? tangent of angle of repose. Tangent of angle of repose எதுக்கு ஈக்குவலா இருக்கு? is equal to coefficient of static friction. சரி, இதே மாதிரி ஒண்ணு பார்த்தோமே முன்னாடி. என்ன பார்த்தோம்? இதே மாதிரி தான் சார் ஒண்ணு பார்த்தோம். நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா சரி இதே மாதிரி தான் சார் tan theta r வந்து நீங்க வந்து μs ன்னு சொல்றீங்கல்ல, அதே மாதிரி நாங்க என்ன படிச்சிருக்கோம்னா tan theta r இந்த μs எதுக்கும் ஈக்குவலா இருக்கும்? tan theta f க்கும் ஈக்குவலா இருக்கும் சார். அப்ப ரெண்டுமே tan இருக்கா? அப்ப ரெண்டுமே tan இருக்கும்போது ஆர்குமெண்ட் ஈக்குவல் பண்ணா theta r equal to theta f ன்னு எழுதலாமா? theta r equal to theta f ன்னு. ஸ்டூடண்ட்ஸ் கரெக்ட்டா? theta r equal to theta f ன்னு எழுதலாமா? சரிங்களா? எப்ப மட்டும் தான் எழுத முடியும்? only limiting equilibriumல. லிமிட்டிங் ஈக்லிபிரியம்னா உனக்கு என்னன்னு தெரியும்? ஜஸ்ட் ஸ்லைடு. சரியா? சரிங்களா? கிளியரா ஸ்டூடண்ட்ஸ்? கண்டிப்பா fs max ஆக்ட் ஆகுதுன்னா நமக்கு r வந்து மேக்ஸிமம் வந்துடும். ஓகேப்பா? லிமிட்டிங் ஈக்லிபிரியத்துல angle of friction equal to angle of repose. angle of frictionும் angle of reposeும் எப்பப்பா ஈக்குவலா இருக்கும்? லிமிட்டிங் ஈக்லிபிரியம் அப்போ நமக்கு angle of repose, அதாவது angle of reposeனா இன்க்ளைன்டு பிளேன்ல இருக்கும்போது உள்ள ஆங்கிள், அந்த ஆங்கிளும் ஹரிசாண்டல் பிளேன்ல உள்ள angle of frictionும் எப்ப ஈக்குவலா இருக்கும்னா லிமிட்டிங் ஈக்லிபிரியம்ல சேமா இருக்கும்.
சரிங்களாப்பா? அதனால ரெண்டு விஷயத்தை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ப்ரீவியஸ் ஸ்லைடு. ஓகேங்களாப்பா? ஸோ வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்? சார், எந்த ஆங்கிளில் பிளாக் வந்து ஜஸ்ட் ஸ்லைட் ஆகுதோ அந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அந்த இடத்துல என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். சரிங்களா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியரா? இதெல்லாம் உங்க போர்டு எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் போர்டு எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் இங்கே 11th 12th இருக்கீங்க 11th இருக்கீங்களோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, இன்னொரு விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் இங்கே பாருங்க. இப்போ எனக்கு கவனிப்பா, தீட்டா அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைன்டு பிளேன். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைன்டு பிளேன் வித் ஹரிசாண்டல். ஹரிசாண்டல். தீட்டா ஆர் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். தீட்டா ஆர்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். தீட்டா எஃப்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். எஃப்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். தீட்டா எஃப்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இப்போ இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிங்க எல்லாரும். தீட்டா இருக்குல்ல, தீட்டா ஆறு, அது ஈக்குவல் டு தீட்டான்னு வச்சுக்கோங்க. தீட்டா ஆர் வந்து ஈக்குவல் டு தீட்டானா இதுக்கு உனக்கு என்னெல்லாம், this is a case 1. I'm taking case 1. I'm taking case 1. என்ன பண்றேன்? case 1 எடுத்துக்கிறேன். taking case 1 as a case 1. if theta equal to நம்மளோட angle of inclined plane இருக்குல்ல, அது equal to theta r ஆ இருந்தா நமக்கு என்ன ஆகும்? பிளாக் ஜஸ்ட் ஸ்லைடு. எஸ் சார், ஜஸ்ட் ஸ்லைடு, ஜஸ்ட் ஸ்லைட்ஸ். என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? எஃப்எஸ் மேக்ஸ் ஆக்ட் ஆகும். எஃப்எஸ் மேக்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? அடுத்து கேஸ் 2. கேஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா இஃப் தீட்டா லெஸ் தென் தீட்டா ஆர்னு வச்சுக்கோ. சொல்லுங்கப்பா, பிளாக் என்ன ஆகும்? என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? யாரா சொல்லுங்க பாப்போம். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸோட கம்மியா இருக்கு. இதா இல்லையா? இதான் தீட்டா. இஸ் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா ஆர். ஓகேவா? இப்போ நமக்கு தீட்டா வந்து எதோட கம்மியா இருக்கு? இந்த இந்த ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் இருக்குல்ல, இந்த தீட்டா. திஸ் தீட்டா இஸ் லெஸ் தென் தீட்டா ஆர். பிளாக் என்ன ஆகும்? வெரி குட், வெரி குட், வெரி குட். அச்சா, பகுத் அச்சா, பகுத் அச்சா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிளாக் இஸ் அட் ரெஸ்ட். வெரி குட். என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து எஃப் எக்ஸ்டர்னல் parallel டு கான்டாக்ட்க்கு ஈக்குவலா இருக்கும். பகுத் அச்சா. சப்போஸ் அதிகமா இருந்தா, சரியா? தீட்டா வந்து கேஸ் 3ல ஓகேங்களா, இஃப் தீட்டா வந்து கிரேட்டர் தென் தீட்டா ஆர், இதெல்லாம் தான் பார்க்ல எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? தீட்டா ஈக்குவல் டு தீட்டா ஆர். தீட்டா ஈக்குவல் டு தீட்டா ஆர் என்னப்பா ஆக்ட் ஆகும்? பிளாக் வந்து ஸ்லைட் டவுன். பிளாக் இஸ் ஸ்லைடிங் டவுன். ஸ்லைடிங் டவுன். ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்லைடிங் டவுன் கொடுத்துட்டான். ஸ்லைடிங் டவுன். என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு மியூ கே என். ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு மியூ கே. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு மியூ கே என். அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஸோ நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைன்டு பிளேன் எப்படி இருந்தா, ரிப்போஸோட அதிகமா இருந்தா, ரிப்போஸோட கம்மியா இருந்தா எப்படி இருக்கும் நமக்கு தெரியணும். ஓகேவா? கிளியரா? சரிங்களா? கிளியரா? அப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா, பிளாக் எவ்வளவு ஸ்லைட் ஆகுதோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையாப்பா ஸ்டூடெண்ட்ஸ்? சரிங்களா? இப்போ தீட்டா வந்து தீட்டா ஆருக்கு ஈக்குவல் பண்ணீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? இதுல எந்த தீட்டா வருதோ, பிளாக் எந்த ஆங்கிள் ஸ்லைட் ஆகுதோ அதை வச்சு மியூஎஸ் கண்டுபிடிச்சலாம். இங்க பாருப்பா, அந்த தீட்டாவை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நீ யோசிச்சு பாரு ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மியூ எல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறாங்க? இப்போ இந்த தீட்டா இருக்குல்ல, அப்ப இந்த தீட்டாவை நமக்கு தெரியும் எதுல ஸ்லைட் ஆக ஆரம்பிக்குதோ அந்த தீட்டா வேல்யூ எனக்கு தெரியும். தீட்டாவை கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கேன், மியூஎஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி
ஸ்லைடிங் டவுன் ஸ்லைடாகி வந்துட்டு இருக்குன்னா அப்போ அந்த ஆங்கிளை என்னால் மெஷர் பண்ண முடியும். அப்போ நம்ம அந்த ஆங்கிள் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்னா கைனடிக் ஃபிரிக்ஷனையும் சொல்ல முடியும், மியூகேவையும் சொல்ல முடியும். அதனால அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுத்துருவாங்க, இந்த வேல்யூஸ்லாம் எடுத்துருவாங்க மியூஎஸ்க்கும் மியூகேவுக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் வெரி கிளியர். அவ்வளோதான். இதோட நமக்கு என்னென்னலாம் முடியுதுன்னா ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷனு, ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸு, ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸு, இது எல்லாமே நமக்கு தெளிவாக ஆயிடுச்சு. ஓகேவா? கிளியரா? சரியா? சரி, இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? பிளாக் ஆன் பிளாக் ப்ராப்ளம்ஸ். ஆமா, அது மட்டும் பார்த்துருவோம். ப்ரீவியஸ் ஸ்லைட் தான் வச்சிருக்கேன். இதோட ப்ரீவியஸ் ஸ்லைடா இதுவா? எழுதிக்கங்க. ஒன்றும் இல்லைம்மா, நம்ம இங்கே பாருங்கம்மா, ஆலியா இப்போ நமக்கு இருக்கலாமா ஆலியா? ஓகேவா? இப்போ இந்த இங்கே இருக்குல்ல, இந்த இதுதான் இங்கே பாருங்க, இந்த ஆங்கிள் தெரியுதா? இந்த 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 கருப்பு பாக்ஸுக்கும் என் கைக்கும் உள்ள ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைன்டு பிளேன். இப்போ இந்த ஆங்கிள் ஓகேங்களா, இந்த ஆங்கிள் இருக்குல்ல, ரிப்போஸோட கம்மியா இருக்கு, ரிப்போஸோட அதிகமா இருக்கு, அந்த கேஸ் தான் டிசைட் பண்றோம். சரிங்களா? அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிள் ஸ்லைட் ஆகுதானா? ஸ்லைட் ஆகலையா? அப்போ டீட்டா வந்து கம்மியா இருக்கு. எதை விட கம்மியா இருக்கு? டீட்டா ஆரை விட கம்மியா இருக்கு. அப்போ இந்த பிளாக் எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்ல இருக்கும். பாருங்க, நீங்களே பாருங்க, பார்த்துட்டு தானே இருக்கீங்க, பிளாக் ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ பாருங்க, இன்னும் ஆங்கிளை கம்மி பண்ணா ரெஸ்ட்ல தான் இருக்கும். அப்போ இப்படியே வரும், இப்படியே வரும், இப்படியே வரும், இப்படியே வரும், இப்படியே வரும், இப்படியே வரும். இப்போ ஸ்லைட் ஆச்சு பாத்தீங்களா? இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸோட அதிகமா கொண்டு போனா ஸ்லைட் ஆயிடும். அவ்வளவுதானே? ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்ல இருந்தா ஜஸ்ட் ஸ்லைடு, அதோட கம்மியா இருந்தா ரெஸ்ட், அதோட அதிகமா இருந்தா ஸ்லைட் ஆயிடும். அவ்வளவுதாமா. ஸ்லைட் ஆச்சுன்னா கைனடிக் ஃபிரிக்ஷன் இருக்கும், ரெஸ்ட்ல இருந்தா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்கும், ஜஸ்ட் ஸ்லைட்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்கும். தட்ஸ் ஓகேவா? எஸ், புரிஞ்சுதாமா? கிளியர். ஓகே, நவ் மூவ் ஆன் டு த வெரி, நிறைய பேர் இந்த டாபிக் வந்து டஃப்பா நினைப்பாங்க. நமக்கு வந்து டஃப்பா தான் ஃபர்ஸ்ட் எனக்கு படிக்கும்போது இருந்துச்சு. பட் நம்ம படிச்சு சொல்லி கொடுத்ததுனால இப்போ நமக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். செம்ம டாபிக், பிளாக் ஆன் பிளாக் ப்ராப்ளம்ஸ். பிளாக் ஆன் பிளாக் ப்ராப்ளம்ஸ். ஸோ ரொம்ப ரேர். நீட்டுக்கு இது வரைக்கும் கேட்டது கிடையாது. சீரியஸ்லி, நீட்டுக்கு இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஜெயிலையும் ஒரு 2-3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. பட் கேட்டிருக்காங்க, அதான் பிரச்சனை. ஜெயிலே கேட்காம இருந்தாலும் சரி விட்டுடலாம். பட் கேட்டிருக்காங்க, ஜெயில கேட்டிருக்காங்களா? அப்போ ஜெயில கேட்டாங்கன்னா அது பழைய ஜெய் கொஸ்டின் தூக்கி புதுசாக நீட்டில் கேட்பாங்க. இதே வேலையாக வச்சுருக்காங்க அவங்க. சரியா? பழைய ஜெய் கொஸ்டின்லாம் தூக்கி நீட்டில் கேட்கறது ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. அதனால நம்ம இந்த டாப்பிக்கை நம்ம பார்த்து தான் ஆகணும். சரியா? நல்லா தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா? பிளாக் ஆன் பிளாக் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து இதே அப்படிதான், இது நான் நிறைய கேசஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பார்த்து போகிறேன், கவனிக்கலாமா? என்னன்னா இப்போ நம்ம வந்து எழுதிக்கலாமா? கீழே வந்து ஒரு பெரிய பிளாக்னு வச்சுக்கோங்க, பெரிய பிளாக் டேக்கிங் எம். இப்போ நான் கொடுக்குறப்போட நேம்லாம் கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். மேலே சின்ன ஒரு பிளாக், மேலே பெரிய பிளாக் வைக்கலாமா? வைக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரியா? ஸ்மால் எம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு எம் அப்படிங்கிறது, ஸ்மால் எம் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப், மறந்துடாதீங்க இனிமே, மாஸ் ஆஃப் அப்பர் பிளாக், மாஸ் ஆஃப் அப்பர் பிளாக், மாஸ் ஆஃப் அப்பர் பிளாக். ஓகேங்களா? கேபிட்டல் எம் என்ன எடுத்துக்கன்னா மாஸ் ஆஃப் லோவர் பிளாக், லோவர் பிளாக். ஓகேவா? இது நான் ஃப்ளோர்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல μ1 μ2 நான் எழுத போறேன். μ1 μ2 அப்படின்னு எழுத போறேன். μ1 μ2 அப்படின்னு எழுத போறேன். μ1 வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இதை எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் ஐ எம் டேக்கிங் μ1. இதை நான் μ2ன்னு எடுத்துக்கிறேன். என்ன சார் μ1 μ2 அப்படின்னா, μ1 அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அது ஸ்டாட்டிக்காக இருக்கட்டும்,
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் யாருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம் அண்டு எம். அப்படின்னா ஒன்று புரிஞ்சிருவேல இனிமேல் லோவர் பிளாக்குக்கும் அப்பர் பிளாக்குக்கும் மியூ டூ அது மியூ டூ மியூ ஒன்னுனா என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் between எம் அண்டு ஃப்ளோர். எம்முக்கும் ஃப்ளோருக்கும் கரெக்டாப்பா? யார் கான்டாக்ட்ல இருக்காங்களோ அவங்க தான்ப்பா. இந்த இடத்துல யார் கான்டாக்ட்ல இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரும் லோவர் பிளாக்கும். இந்த இடத்துல யார் கான்டாக்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மியூ ஒன்னும் ஸ்மால் எம்மும் கேபிட்டல் எம்மும். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இப்போ நமக்கு சப்போஸ் இஃப் ஃப்ளோர் வந்து ஸ்மூத் அப்படின்னு சொல்லிட்டா, ஃப்ளோர் ஸ்மூத்னு சொல்லிட்டா மியூ என்ன ஆயிடும்னா 0 ஆயிடும். ஓகேவா? ஃப்ளோர் ஸ்மூத்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகேவா? கிளியரா? சரி, கவனிக்கலாமா? என்ன சார் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, கீழே உள்ள பிளாக்கை இழுக்கிறாங்க, இல்லைன்னா மேலே உள்ள பிளாக்கை இழுக்கிறாங்க. கொஸ்டின் என்னன்னு பார்ப்போமா? எழுதிட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? எழுதிட்டீங்களாப்பா? சரி, என்ன பண்றாங்கன்னாப்பா கவனிக்கலாமா? இருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ், இங்க இருக்குல்ல இந்த பிளாக் இருக்குல்ல, ஒன்று இது எம்மா இது எம்மா. என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ இந்த பிளாக்கை பிடிச்சி இழுக்கிறாங்க, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்க. இது எஃப் அப்ளை பண்ணிட்டு கொஸ்டின் என்னென்னலாம் இருக்குன்னா அந்த எஃப் வந்து அந்த எஃபோட மேக்ஸிமம் என்ன? எஃப் மேக்ஸிமம் எதுக்கான மேக்ஸிமம்னா எஃபோட மேக்ஸிமம் என்ன? எதுக்கான மேக்ஸிமம்னா அக்சலரேஷன் சேமா இருக்கணுமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டு பிளாக்கும் சேர்ந்து மூவ் ஆகும். இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுதான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான கொஸ்டின். இதுதான் கேட்டிருக்காங்க, இதுதான் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. சரிப்பா? ரெண்டு பிளாக்கும் சேர்ந்து மூவ் ஆகணுமா? புரியுதா இல்லையா? சேர்ந்து பிளாக்கும் அப்பதானப்பா சரி. இங்க பாரியா, இல்லை இங்க கவனிங்க, இருக்கா இந்த பிளாக்? ஐயோ சின்னதா இருக்கும், பெருசா இருக்கும், இதே எடுத்துப்போம். இருக்காப்பா? இப்போ நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இங்க பாரு, இது ரெண்டும் சேர்ந்து மூவ் ஆகணும். அப்பனா என்ன தெரியுது உங்களுக்கு இதுல இருந்து? இந்த ரெண்டு பிளாக்கும் சேர்ந்து மூவ் ஆகணும் அப்படின்னா இது என்ன ஆகக்கூடாது சார்? இது வந்து ஸ்லைட் ஆகக்கூடாது. புரியுதா? இங்க பாரு, இந்த மாதிரிலாம் ஸ்லைட் ஆகக்கூடாது சார். அது அப்போ ஸ்லைட் ஆகாம நான் பாட்டுக்கு வேகமா எழுத்துட்டேன்னு வச்சுக்கோ. புரியுதா இல்லை? நான் பாட்டுக்கு வேகமா எழுத்துட்டேன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வேற டைரக்ஷன்ல போயிடும், வந்துட்டா வேகமா போயிடும், பின்னாடி போயிடும். அப்ப இது வந்து ஸ்லைட் ஆகக்கூடாது அப்படின்னா, புரியுதா இல்லையா? அப்போ நான் எவ்வளவு மேக்சிமம் ஃபோர்ஸ் அப்படி, நீ பாட்டுக்கு ரொம்ப அதிகமா கொடுத்துடக்கூடாதுடா, நீ கொடுக்கறதுக்கு ஒரு லிமிட் இருக்குடா. அந்த லிமிட் எவ்வளோ? அதான் கொஸ்டின். எஃப் மேக்ஸ் எவ்வளோ? மோஸ்ட்லி இதான் கேட்டிருக்காங்க. இப்போ வாட் இஸ் த மேக்ஸிமம் அப்ளைடு ஃபோர்ஸ்? நான் கொஸ்டினையும் சொல்லிடுறேன். இந்த டாபிக்ல அப்படிதான் கொஸ்டின் என்னன்னு சொல்லிடலாம் முன்னாடியே. மேக்ஸிமம் அப்ளைடு ஃபோர்ஸ் அது எந்த பிளாக்குமே வேணா கேட்கலாம். அப்பர் பிளாக்லையும் கேட்கலாம், மேக்ஸிமம் அப்ளைடு ஃபோர்ஸ் ஆன் அப்பர் பிளாக்கும் கேட்கலாம், ஆர் லோவர் பிளாக்கும் கேட்கலாம். எதுக்கு சார் அப்படின்னா, எதுக்கு இது கேட்கணும்னா டு மூவ் both blocks together. எதுக்காகனா both blocks moving together. ரெண்டு பிளாக்கும் சேர்ந்து மூவ் ஆகணும். both blocks moving together. அதாவது அப்படின்னா என்ன மீனிங்னா AM equal to AM, ரெண்டு ஆக்சலேஷனும் சேமா இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகக்கூடாதுன்னா M வந்து do not slip on M, இதெல்லாம் நடக்கக்கூடாது. அப்போ ஸ்லிப் ஆகக்கூடாதுன்னா என்ன மீனிங்? that is no relative motion. யாருக்கும் between M and M இருக்கக்கூடாது. no relative motion between M and M. அப்போ எனக்கு F max என்ன? This is the first question students.
What is F max? What is F max on small m, capital M கேட்கலாம், or F max on small m கேட்கலாம். ஓகேவா? எதுக்கான F max? ரெண்டு ஆக்சலரேஷனும் சேமா இருக்கும். Is it clear? Is it clear? First one clear. ஓகேவா? பாப்போமா? இந்த क्वेश्चन முதல்ல பாத்துறோமா? எழுதிட்டீங்களா? இதுக்கு நம்ம கிட்ட ஷார்ட்கட் இருக்கு. நீ கவலைப்படாத, ஷார்ட்கட் இருக்கு, டப்புன்னு முடிச்சிடலாம். ஆனா அகைன் டீடைலா சொல்லிட்டு தான். ஃப்ரீ பாடி டயக்ராம் அடைவோமா? ஃப்ரீ பாடி டயக்ராம் கவனிக்கலாமா? அந்த ஷார்ட்கட்டை தான் நம்ம வந்து ஒரு நிமிஷம் வீடியோல போட்டிருப்போம். பாத்தியா? ஷார்ட்ஸ் பாத்தியா? நீங்க எங்க பாக்குற சேனல் வீடியோலாம் எங்க பாக்குறீங்க? நமக்கு எங்க சார் டைம் இருக்கு? அதானே, நமக்கு தான் டைமே இல்லைல்ல. சரி, ஓகே, சரி கவனிக்கலாமா? ஃப்ரீ பாடி டயக்ராம் கொஸ்டின் என்ன தெரியுமா? கொஸ்டின் என்னப்பா? இங்க பாருப்பா, எஃப் மேக்ஸ்னா என்ன? இங்க பாரு, நான் திரும்ப தெளிவா சொல்லிக்கிறேன். எஃப் மேக்ஸ்னா என்ன? maximum force to move both blocks together. அதுக்கான மேக்ஸிமம் தான் both blocks together. ஒன்னா சேர்ந்து மூவ் ஆகணும், ஆக்சலரேஷன் சேமா இருக்கணும். மறந்துடாதீங்க. எஃப் மேக்ஸ்னா அதான் மீனிங். சரி, இப்போ நமக்கு கொஸ்டின் எதுல அப்ளை பண்ணிருக்கோம்னா, ஐம் டேக்கிங் ஃபர்ஸ்ட் வந்து நான் சிம்பிளா எடுத்துக்கிறேன். இது வந்து எம்மா, இது வந்து எம்மா, ஸ்மால் எம்மா. இப்போ நான் இங்க எஃப் அப்ளை பண்றேன். இந்த எஃப் மேக்ஸ் தான் கொஸ்டினா? எஃப் மேக்ஸ் தான் கொஸ்டின். இது நான் ஸ்மூத்னு எடுத்துக்கிறேன். μ1 0, μ2 மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். சரியா? சரி, இப்போ எஃப் மேக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. எஃப் மேக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன கொஸ்டின்ல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, ரெண்டு பிளாக்கும் சேர்ந்து மூவ் ஆகணும்னு சொல்லிட்டாங்களா? பிளாக்கும் சேர்ந்து மூவ் ஆகணும்னு சொல்லிட்டாங்களா? அப்ப பாருங்க, கவனிங்க, நீங்க ஃப்ரீ பாடி டயக்ராம் தனித்தனியா வரீங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் இப்போ நீங்க ஒரு என்ன எடுத்துக்க போறீங்கன்னா, எம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பெரிய எம். சொல்லுங்கப்பா, ஐ நீட் ஒன்லி இந்த டைரக்ஷன்ல மட்டும் ஃபோர்ஸ் போதும் இல்லையா? இந்த டைரக்ஷன்ல என்ன ஃபோர்ஸ்னா, ஐ எம் டேக்கிங் எக்ஸ் டைரக்ஷன். என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா எஃப் மேக்ஸ் ஆக்ட் ஆகுது. வேற என்ன ஃபோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ட் ஆகும்? எக்ஸ் டைரக்ஷன். வேற என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் எக்ஸ் டைரக்ஷன்? இது நம்ம அப்ளை பண்றது. வேற என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? சொல்லுங்கப்பா, வேற என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? சார் நீங்க சொல்ற மாதிரி ஒய் டைரக்ஷன் அப்போ எனக்கே தெரியும்ப்பா. ஒய் டைரக்ஷன் இங்க n, இங்க வந்து mg. அது எல்லாருக்குமே தெரியுமே, n mg. விட்டுருவோம், நமக்கு தெரியுமே. ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ், எதோட ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல கான்டாக்ட்ல இருக்கா? அப்ப கான்டாக்ட்ல இருந்தா நமக்கு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும்? இந்த பிளாக் மேல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த அது என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனா, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக்கா, கைனடிக்கா? என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? சொல்லுங்க பாப்பா, யாராவது பார்ப்போம். கைனடிக் ஃபிரிக்ஷன் சார். ஓகே, கைனடிக் ஃபிரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் சார். ஓ, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனா? ஓ, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். ஓஹோ, அது சரி. சரியா? என்ன ஃபிரிக்ஷன் சார் ஆக்ட் ஆகும்னா, உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இது ரெண்டும் சேர்ந்து மூவ் ஆகணும்னா என்ன கண்டிஷனு? எம் வந்து என்ன ஆகக்கூடாது? டூ நாட் ஸ்லிப்புக்கு மீனிங் தெரியல எல்லாருக்கும்? டூ நாட் ஸ்லிப் ஆன் எம். டூ நாட் ஸ்லிப்னா என்ன? நோ ஸ்லிப்பிங். தெரியல, நோ ஸ்லிப்பிங். அப்ப நோ ஸ்லிப்பிங் அப்போ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஐ அக்செப்ட், ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஆனா நீங்க மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கிறதுனால மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் தான் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் தான் ஆக்ட் ஆகும்.
அது என்ன டைரக்ஷன்ல சார் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, நீங்க இந்த பிளாக்கை பிடிச்சி இழுக்கிறீங்களா, அப்ப என்ன ஆகும், இந்த பாருங்க இந்த பிளாக்கை பிடிச்சி இழுக்கும் போது இங்கெல்லாம் ஆட்டம்ஸ் 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 இது முன்னாடி போக பார்க்குமா, நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்ப என்ன ஆகும்னா இது இது இங்கேதான் இருக்க போகுது. யாரு யாரு அந்த பெரிய சின்ன பிளாக் வந்து இங்கேயே தான் இருக்க போகுது. நம்ம மூவ் பண்ண போறது இதுதான், இப்படி இதுதானே வரும் பாண்டு. அப்ப என்ன ஆகும்னா, போகாத மச்சான் சின்ன எம் வந்து பெரிய எம், எங்க மச்சான் போற, புரியுதா இல்லையா, எங்கடா மச்சான் போற, இந்த பக்கம் வாடா அப்படின்னு பிடிச்சி இழுப்போம். அப்ப நமக்கு என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னா, இந்த இடத்துல இந்த இடத்துல தான் கான்டாக்ட்ல இருக்கு. இந்த கான்டாக்டுக்கு பேரலா, சரியா, எம் இந்த பக்கம் போகுதுன்னா போகாதடா வாடா அப்படின்னு பிடிச்சி இழுக்கிற ஆள் யாருன்னா எஃப்எஸ் தான். ஆனா நீங்க மேக்சிமம் அப்ளை பண்ணிருக்கிறதுனால இங்கே எஃப்எஸ் மேக்ஸ். இது எந்த பக்கம் ஆக்சலரேட் ஆக போகுது அப்படின்னா, நமக்கு இந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகுது. ஓகேங்களா, ஆக்சலரேஷன். இதுதான் எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். எக்ஸ் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். இஸ் இட் கிளியர்? அடுத்து நீங்க ஸ்மால் எம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது மேல என்ன ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுதுன்னா, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் மட்டும் தான் ஆக்ட். வேற எந்த ஃபோர்ஸுமே இல்லையே, கான்டாக்ட்ல மட்டும் தானே இருக்கு, வேற எந்த ஃபோர்ஸுமே எக்ஸ் டைரக்ஷன் கிடையாது. அப்ப என்ன ஃபிரிக்ஷன், அது இங்க பாரு, அது ஆக்ஷன் ரியாக்ஷன், அதுதான் ஆக்ஷன் ரியாக்ஷன். அப்ப இந்த பக்கம் என்ன ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அது அப்படியே திருப்பி கொடுத்துரும். என் மேலேயே ஃபோர்ஸ் அப்ளை பண்றியா நீ அப்படின்னு அப்படியே திருப்பி கொடுத்துரும். எஃப்எஸ் மேக்ஸ். இந்த ஃபோர்ஸ் மட்டும் தான் எக்ஸ் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். ஐ எம் ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் எக்ஸ் டைரக்ஷன். அப்ப இதுவும் யாரு கூட சேர்ந்து மூவ் ஆகுது, ஒரே ஆக்சலரேஷன். தம்பி கேட்கிற கொஸ்டினே அதுதான், ஒரே மாதிரி மூவ் ஆகணுமா, அப்படின்னா ரெண்டுக்கும் ஆக்சலரேஷன் ஒரே ஆக்சலரேஷன் தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் என்ன சார் அப்படின்னா, எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், எதை முதல்ல சால்வ் பண்ணணும்னா கம்மியான ஃபோர்ஸ் எதுல இருக்கோ அதை தான் முதல்ல சால்வ் பண்ணணும். இதுல 2 ஃபோர்ஸ் இருக்கு. கேபிட்டல் எம் மேல 2 ஃபோர்ஸ் இருக்கு, ஸ்மால் எம் மேல ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கு. அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்ப நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் எம் இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸ். ஓகேவா, எஃப்எஸ் மேக்ஸ். எஃப்எஸ் மேக்ஸோட ஃபார்முலா, we know the எஃப்எஸ் மேக்ஸோட ஃபார்முலா. இது என்னப்பா, நெட் ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். எஃப்எஸ் மேக்ஸ் வந்து மியூ எஸ் என். சொல்லுங்க இப்ப பாப்போம், இந்த என் யாரா சொல்லுங்க பாப்போம். என் எவ்வளோப்பா, என் எவ்வளோப்பா, என் எவ்வளோப்பா, என் எவ்வளோப்பா, எந்த இடத்துல கான்டாக்ட் ஃபோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, நான் நிறைய தடவை ஒரு ஐடியா சொல்லிருக்கேன். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். பாத்தீங்களா, மறந்துட்டீங்க பாத்தீங்களா, என்னையா இவங்க இல்லை என்னப்பா ஈஸி. இதுக்கு தான் ஈஸியா சொல்லி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஈஸியா சொல்லி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? இந்த இடத்துல தானே அந்த ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுது, இந்த இடத்துல தானே இந்த ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல எண் எவ்வளோ சொல்லி கொடுத்தனா இல்லையா, சொல்லி கொடுத்தனா இல்லையா, இந்த இடத்துல எண் எப்படி சொல்லி கொடுத்தேன், ஷார்ட்கட் என்ன சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இல்லை, துவம்சம் பண்ணிடுவேல. அப்படியே மேல பார்க்கணுமா, மேல உள்ள வெயிட்டா, மேல உள்ள வெயிட் என்ன எம்ஜி. எத்தனை தடவை தான் சொல்லுது. இந்த இடத்துல உள்ள எண் வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் வருமா மேல பார்த்தா, அப்ப இங்கேதான் எம்ஜி பிளஸ் எம்ஜி வரும். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பாக்குறது இங்கே, சரியா, இங்க கிடையாது. திஸ் எஃப்எஸ் மேக்ஸ் யாருக்கும் யாருக்கும், ஸ்மால் எம்முக்கும் கேபிட்டல் எம்முக்கும், சரியா. அப்ப என் வந்து எம்ஜி, மியூஎஸ் என் வந்து நமக்கு எம்ஜி, நமக்கு எம் இன்டூ ஏ. நம்ம எம் என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிடும். மியூஎஸ் தான் நமக்கு மியூ ஒன்னு, மியூஎஸ் தான் நமக்கு மியூஎஸ் தான் நமக்கு மியூ ஒன்னு. therefore acceleration of m into a equal to mu 1 mu 2 I'm sorry mu 2 n. இந்த n தான் பாத்தீங்கன்னா நமக்கு mg. இந்த n யாருக்கும் யாருக்கும் between small m and capital M. ஓகேவா, mu 2 mg, so m into a, so m cancel ஆயிடும். therefore acceleration equal to mu 2g. I'm find out acceleration கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சனா acceleration x direction கண்டுபிடிச்சிட்டேன். நமக்கு தெரியும் 2 பிளாக்கோட acceleration சேம் தான். இது வந்து ஸ்மால் m ஓட acceleration. I know acceleration of small m, acceleration of capital M சேம் தான். acceleration of m வந்து நமக்கு mu 2g, acceleration of m மந்திரம் net force by total mass, net force x direction by total mass. படிச்ச net force ஆக்ட் ஆகுதுப்பா, சொல்லுங்கப்பா. நெட் ஃபோர்ஸ் வந்து கேபிட்டல் எம் மேல என்னென்ன நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, கேபிட்டல் எம் மேல சார் இந்த பக்கம் எஃப் மேக்ஸ், இந்த பக்கம் ஸ்மால் எஃப்எஸ் மேக்ஸ்.
அப்ப நமக்கு என்ன வரும்னா எழுதிடலாமா? எஃப் மேக்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த பக்கம் மைனஸ், ஏன் பிளஸ் போட்டோம்? ஆக்சலரேஷன் டைரக்ஷன். இது ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட், அப்ப இது வந்து ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட். அப்ப மைனஸ் எஃப்எஸ் மேக்ஸ் டிவைட் பை டோட்டல் மாஸ், அதோட மாஸ் வந்து m ஈக்குவல் டு மியூ 2g. புரிஞ்சு போச்சா? அப்ப தட் ஃபார் எஃப் மேக்ஸ் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எஃப் மேக்ஸ் மைனஸ் மியூ எஸ் என் ஈக்குவல் டு m இன்டூ மியூ 2gன்னு வந்துருமா? இந்த n என்னது? again mg. therefore f max is equal to mu s தான் mu 2, n தான் நமக்கு mg equal to mu 2 capital mg. அப்ப therefore f max is equal to இப்ப கொண்டு போனீங்கன்னா mu 2 mg plus mu 2 capital mg. எதை காமனா எடுத்துடலாம்னா கவனிக்கலாமாப்பா? எதை காமனா எடுத்துடலாம்? m காமனா எடுத்து m mu 2g காமனா எடுத்துடலாம். அப்ப mu 2 இந்த பக்கம் எடுத்துக்கிறேன். அப்போ m plus m வரும், இந்த என்ன போட்டுக்கோ m plus m வரும் into g வரும். இதுதான் அந்த f max. எதுக்கான f max அப்படின்னா இங்க பாருங்க, இது போட்டுட்டோம், நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். பட் இது ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? எப்படி ஷார்ட்கட்டா சொல்றது? நீ என்ன யோசிச்சு பாரு ஸ்டூடெண்ட்ஸ், என்ன சொல்ல வராங்க? இது m, ஆமா, இது m, ஆமா. இப்போ மேக்ஸிமம் எவ்வளோ அப்ளை பண்ணணும் அதான கொஸ்டின். எதுக்கான மேக்ஸிமம்? ரெண்டு பிளாக்கும் சேர்ந்து மூவ் ஆகணும். சேர்ந்து மூவ் ஆகணும்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்கணும். கண்டு தானேப்பா? அந்த இடத்துல ஸ்மூத்தா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அது மூவ் ஆகாது இல்லையா? சேர்ந்து மூவ் ஆகாது. அப்ப ஃப்ரிக்ஷன் தான் மெயின் ரீசனே. ஃப்ரிக்ஷன் தான் மெயின் ரீசனே. அப்ப நமக்கே தெரியும், இப்போ மேக்ஸிமம் அப்ளை பண்ணதுனால அப்ப இந்த இடத்துல என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும்? மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன். மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன்னா மியூ இன்டூ என்ன? மியூ இன்டூ என்ன? அப்போ மியூ எழுதணும். மியூ வந்து எத்தனை மியூ சார்? எத்தனை? இப்போ இங்கேயும் மியூ கொடுத்துட்டான்னு வச்சுக்கேன். இப்போ இங்க ஒரு மியூ தான் இருக்கு, அதனால ஒரு மியூ எழுதிட்டீங்க. மோஸ்ட்லி என்ன எழுதுவோம்? மோஸ்ட்லி n வந்து mgன்னு எழுதுவோமா? அப்ப இங்க எத்தனை மாஸ் இருக்கு? 2 மாஸ். அப்ப 2 மாஸ் இன்டூ ஜின்னு எழுதிடலாமா? மியூ இன்டூ என்ன ஞாபகம் வச்சுக்கலாமா? மியூ வந்து இப்ப சார் சப்போஸ் இப் மியூ 1 நாட் 0ன்னு வச்சுக்கோ, மியூ 1 நாட் 0ன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன வரும் தெரியுமா? எஃப் மேக்ஸ். எப்படி 2 மாஸ் ஆட் பண்றல அதே மாதிரி 2 மியூவையும் ஆட் பண்ணணும். மியூ 1 பிளஸ் மியூ 2. எத்தனை மாஸ் இருக்கு? 2 மாஸ் இருக்கு. m பிளஸ் m இன்டூ ஜி. அவ்வளவுதான், அவ்வளவுதான், சவக்குன்னு முடிச்சிடலாம். உனக்கு வந்து அந்த டெரிவேஷன் ஒரு வரல, ஆனால் டெரிவேஷன் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். சரியா? டக்குன்னு முடிச்சாச்சு. மியூ 1 0னா 0 போட்டுக்க வேண்டியதான். அப்ப எதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம்? எதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம்? இது ரெண்டும் சேர்ந்து மூவ் ஆகணும்னா இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்கணும். மேக்ஸிமம் கேட்குறாங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் மியூ இன்டூ n. அப்ப 2 மியூ போட்டுக்கோ, மியூ 1 பிளஸ் மியூ 2. என்னன்னா mg, 2 m போட்டுக்கோ, m பிளஸ் m இன்டூ g. அப்படித்தாயா? முடிச்சிடுமா? புரியுதா? திஸ் இஸ் அ ஃபார்முலா ஃபார் மேக்ஸிமம் ஃபோர்ஸ். மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் ஒன்லி ஆன் பாட்டம் பிளாக். பாட்டம் பிளாக், பாட்டம் பிளாக். திஸ் இஸ் ஒன்லி ஆன் பாட்டம் பிளாக். புரியுதா? புரியுதுங்களா? இப்போ நீ பாரு, சம்ம டக்குன்னு போட்டு முடிச்சிடும். நான் ஒரு சம் எடுக்கிறேன் பாரு. இப்போ ப்ரீவியஸ் இயர்ல கேட்குறாங்க பாரு. இப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் சொல்லு பார்ப்போம். டக்குன்னு முடிச்சு விடுங்க பார்ப்போம். சம் முடிச்சுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. சும்மா சம் படிச்சு பாரு, டக்குன்னு முடிச்சிடலாம் சம்ம. நம்ம ஆன்சரு இதுல பார்த்தோன்னே அடிச்சிடலாம். சம்மு தான் பெருசா இருக்கு. அப்படி அப்படி அப்படிங்கிறதுக்குள்ள அடிச்சிடலாம் செம்ம. என்னப்பா என்ன கேக்குறாங்க பாத்தியா? கொஸ்டின் பாத்தியா? The maximum force that can be applied on B. Okay, that's only. So the block A does not slide. நான் கூடாது, ஸ்லைட் ஆகக்கூடாது. ஏன் ஸ்லைட் ஆகக்கூடாது சொல்லிட்டானா? அப்படின்னா என்னது? எஃப் மேக்ஸ் கேட்குறானா? எஃப் மேக்ஸ் ஃபார்முலா என்ன சார்? மியூ என் தானே, ஃப்ரிக்ஷன் தானே காரணம். மியூ 1 பிளஸ் மியூ 2 இன்டூ m பிளஸ் m இன்டூ ஜி.
now what is the mu1 சார் mu1 வந்து ரெண்டுமே 0.2 அப்ப 0.2 plus 0.2 ரெண்டு மாஸ் ஆட் பண்ணணும் மாஸ் வந்து 1 plus 3 4 g வந்து 10 ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இது 4 into 4 ஆன்சர் வந்து 16 நியூட்டன் எப்படி சச்சக்குன்னு முடிஞ்சிச்சு எப்படி ஈஸியா இருக்காயா புரியுதாப்பா இதுதான் நம்ம முன்னாடியே யூடியூப் ஷார்ட்ஸ்லயே போட்டுட்டேன் பார்க்க மாட்டீங்க நீங்களா பெரிய ஆளுங்க ஈஸி திஸ் இஸ் வெரி ஈஸி ப்ராப்ளம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இதுக்கு ஃப்ரீ பாட் டயக்ராம் வரையணும் அதுக்கு ஃப்ரீ பாட் டயக்ராம் வரையணும் mu1 mu2 கைனடிக் ஃபிரிக்ஷனா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனா என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு தெரியலையே அப்படின்லாம் கஷ்டப்பட வேணாம் இஃப் யூ நோ த ஃபார்முலா ஈஸிலி அடிச்சிடலாம் அப்போ வேற கொஸ்டின் இருக்கா என்ன கொஸ்டின் இல்லை போல இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்கயா சரியா ஓகேவா கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நமக்கு அதே கொஸ்டினை சார் இது ஓகே சார் இந்த இது மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் அப்பர் பிளாக் மேல கேட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுவீங்க இதே எஃப் மேக்ஸை அவங்க வந்து அப்பர் பிளாக் மேல கேட்குறாங்க சார் எதுக்கு அப்பர் பிளாக் மேல கேட்டாங்க என்ன சார் பண்றது பாட்டம் பிளாக் போட்டீங்க சார் அப்பர் பிளாக் கேட்டால் நாங்கள் என்ன சார் பண்றது நமக்கு தான் ஒரு கண்டிஷன் தெரியுமே என்னது அக்சலரேஷன் சேமா அப்படிதானே அக்சலரேஷன் வந்து சேமா அப்ப அக்சலரேஷன் நெட் ஃபோர்ஸ் பை மாஸா அப்ப நமக்கு இந்த அக்சலரேஷன் m வந்து சேமா இருக்கிறதுனால இப்போ நமக்கு f max ஆன் என்ன பிளாக் அப்பர் பிளாக் பை மாஸ் வந்து ஸ்மால் ஈக்குவல் டு இங்க f max என்ன பிளாக் லோவர் பிளாக் சரியாப்பா லோவர் பிளாக் நமக்கு என்னது m அப்பர் பிளாக் சாரி பாட்டம் பிளாக் பை கேபிட்டல் அப்போ தட்ஃபார் f max அப்பர் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா f max அப்பர் பிளாக் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா m பை m இதுதான் நமக்கு தெரியுமே என்ன ஃபார்முலாப்பா mu1 plus mu2 ஓகேவா இன்டூ m plus m into g அவ்வளவுதான் முடிச்சு அப்பர் பிளாக் முடிச்சியா ஆக்சலரேஷன் சேமா இருக்கு அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா என்ன மட்டும் போடணும் இந்த மாதிரி m by m மட்டும் தான் வரும் சரியா கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் கிளாஸ் சரியா கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் இது இல்லாம என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் பிளாக் அண்ட் பிளாக் ப்ராப்ளம்ஸ்ல இருக்கு அது முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் ஸ்ட்ரிங்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்ப்ரிங்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பிளாக்கை வந்து கான்டாக்ட்ல வச்சிருப்பாங்க அது இன்னமுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டக்குன்னு போடலாம் அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் சரி நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு இருக்குமான்னு தெரியல கேட்டு சொல்றேன் சார்ட்டு சரியா தேங்க்யூ ஓ சூப்பர் புரிஞ்சதில்ல எல்லாருக்கும் எஸ் தீபாவளி இன்னைக்கு படிச்சதுல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் படித்தோம் அப்படின்னா ரேஞ்சு அது ஃபிக்ஷனோட ரேஞ்ச் படித்தோம் 0 ≤ 0 ≤ μs அப்படின்னு நம்ம படித்தோம் அதே மாதிரி இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸோட ரேஞ்ச் படித்தோம் ≤ n into square root of 1 plus mu square படித்தோம் μs². அதே மாதிரி தீட்டா f படித்தோம் ≤ 0 tan inverse of μs படித்தோம் அதே மாதிரி தீட்டா r படித்தோம் தீட்டா r = tan inverse of μs = தீட்டா f படித்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா f max வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு mu1 plus mu2 into m plus m into g but this is on the up bottom block அவ்வளோதான் இவ்வளோதான் படித்தேன் ஃபார்முலாஸ் பார்த்தோம் சரியா நன்றிகள்